வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல சித்ரா பௌர்ணமி பத்தி பார்க்க போறோங்க. நான் எப்படி சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுவேன், சித்ரா பௌர்ணமியோட சிறப்புகள், எதுக்காக சித்ரா பௌர்ணமி கொண்டாடணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோங்க. நம்ம செய்கிற வழிபாடுகள் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையோட தேவைகளவே பூர்த்தி செய்யுது. இப்போ தமிழ் மாதத்தில் முதல் மாதமாக வர்றது பார்த்திங்கன்னா சித்திரை. அந்த சித்திரை மாதத்தில் வர முதல் பௌர்ணமி தான் நம்ம சித்ரா பௌர்ணமின்னு சொல்கிறாங்க. மற்ற பௌர்ணமிகளை விட இந்த சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப பவர் அதிகங்க. நிலவு நிறைந்த நாள்லேயும் நிலவு மறைந்த நாள்லேயும் தான் அதிகமான பவர் இருக்கும். அந்த நாட்களில் நம்ம பூஜைகள் செய்யும் போது நம்மளுக்கு அதிகப்படியான வரங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம பூஜைகள் செய்யணும்னா அதுக்கு சிறந்தது பௌர்ணமி. அதுவும் நம்ம பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நீங்க ஃபர்ஸ்ட் விரதம் இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இந்த சித்ரா பௌர்ணமியில. இந்த சித்ரா பௌர்ணமியில நீங்க பௌர்ணமி விரதம் இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மாசம் மாசம் வர பௌர்ணமிக்கெல்லாம் நம்ம விரதம் இருந்துக்கலாங்க. இந்த சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெறுவாரு. அதே மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமியில சந்திரன் முழுமதி பெற்று உச்சம் பெறுவாரு. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் சூரியனும் சந்திரனும் உச்சம் பெறுவாங்க. இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல நம்ம விரதம் இருந்து நம்ம வீட்டுல பூஜைகள் செஞ்சாங்கன்னா அன்னைக்கு நம்ம குலத்தால செஞ்ச பாவங்கள் கூட பனி போல கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நார்மலா விரதம் இருக்கிறத விட பௌர்ணமி நாட்கள்ல விரதம் இருந்தோம்னா அது இரண்டு மடங்கு பலன்களை தரும். இதுவே நம்ம சித்ரா பௌர்ணமியில விரதம் இருந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா அது நம்மளுக்கு பல மடங்கு பலனை தருங்க. இந்த சித்ரா பௌர்ணமி பாத்தீங்கன்னா சித்திரகுப்தனோட பிறந்த நாள். சித்திரகுப்தன் எப்படி பிறந்தாருன்னு பாத்தீங்கன்னா கைலாயத்துல ஒரு நாள் பார்வதி தேவி ஒரு ஓவியம் வரைஞ்சிருந்தாங்களாம். அந்த ஓவியத்தை சிவன் பார்த்தாராம். பார்த்துட்டு இதுன்னா அவ்வளவு தத்ரூபமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல உடனே பார்வதி சொன்னாங்களாம் இந்த ஓவியத்துக்கு உயிர் கொடுங்க அப்படின்னு. உடனே சிவன் என்ன பண்ணாராம், அந்த ஓவியத்தை கையில் எடுத்து தன்னோட மூச்சு காற்ற அது மேல படுற மாதிரி செஞ்சாருங்களாம். உடனே அது அந்த ஓவியத்துக்கு உயிர் காட்டுற மாதிரி உயிர் பெற்றுதான். அந்த உயிர் பெற்ற குழந்தை தான் இந்த சித்திரகுப்தன். அது சித்திரத்திலிருந்து உயிர் பெற்றதுனால அவர் சித்திரபுத்திரன் சொல்லுவாங்க. இன்னொரு இவரை சித்திரகுப்தன் கூட நம்ம சொல்றாங்க. இந்த சித்திரகுப்தனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா யமதர்மனோட சபையில நம்ம செய்யற பாவங்களையும் புண்ணியங்களையும் இன்னும் பிசகாம கணக்கெழுதுறதுதான் அவரோட வேலைங்க. இந்த நாள்ல நம்ம சித்திரகுப்தனை வணங்கும் போது நம்மளுக்கு யமபயம் நீங்கி ஆயுள் விருத்தி அடையும் கூட சொல்றாங்க. நம்ம பொதுவாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பேச்சுவாக்கில் நம்ம எப்போ ஒரு டைம் இந்த சித்திரகுப்தனை பத்தி நம்ம பேசுவோம். அதாவது நம்ம பண்ற தப்பு ரைட் எல்லாம் அவர் எழுதி வச்சுட்டு இருக்கிறாரு. அதை பொறுத்து தான் நம்மளுக்கு யமன் நம்மளுக்கு தண்டனை கொடுக்குறாரு, இல்லாட்டி வரம் கொடுக்குறாருன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. நம்ம அப்ப பேசிட்டு இருக்கும்போது மட்டும்தான் அவரை நினைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அவரை கண்டுக்கிறதே இல்லை. ஆனா இந்த சித்ரா பௌர்ணமி அவருக்குன்னே உகந்த நாள். அதனால இன்னைக்கு நம்ம அவருக்காக பூஜை பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில நிறைய வளங்கள் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சித்திரகுப்தன் நம்மளுக்கு என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம செய்யற பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையும் கணக்கா எழுதி வைக்கிறாரு. அந்த கணக்கை வச்சுதான் நம்மளோட வாழ்க்கையவே யமதர்மன் தீர்மானிக்கிறாரு. அடுத்த பிறவில நம்ம என்னவா வரணும், எவ்வளவு நாள் வாழணும், எப்படி வாழணும் அப்படிங்கிற நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய தீர்மானத்தையே யமதர்மராஜா இந்த சித்திரகுப்தன் எழுதின எழுத்தை வச்சுதான் நம்மள தீர்மானிக்கிறாரு. அதான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம தலையெழுத்தே இப்படிதான். அந்த தலையெழுத்தை எழுதுறதே சித்திரகுப்தன் தான். அதை பொறுத்துதான் யமதர்மராஜா நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறாரு. பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் நான் எங்க அம்மாயி ஊர்ல தான் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இருப்பேன். அப்ப எங்க அம்மாயி எனக்கு அளவு சாப்பாடு செஞ்சு கொடுத்து கோயில் எல்லாரும் இருப்பாங்க போங்கன்னு சொல்லுவாங்க. அங்க போனோம்னா எல்லா பெண்களும் ரவுண்டா அரச மரத்துக்கு தங்கரையில விநாயகர் கோயில் இருக்கும். அங்க அவங்க கொண்டு சாப்பாடெல்லாம் ரவுண்டா அடுக்கி வச்சுட்டு அதை சுத்தியும் பாட்டு பாடிட்டே கும்மி அடிப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் அந்த சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிட்டு வருவோம். அது நான் அப்ப எனக்கு தெரியாது, இது சும்மா ஜென்ரலா எதுக்கோ பண்றாங்க, இந்த நோம்பினா இது பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்சதுல எல்லாத்துலயுமே மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் நாள் ஆக ஆக தான் தெரிய வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் ரொம்ப வெயில் உஷ்ணமா இருக்கும். அதனால சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஆத்தங்கரையில உட்கார்ந்து நம்ம இந்த மாதிரி வழிபாடு செய்யும் போது அந்த ஆற்றங்கரையில இருக்கிற நம்மளுக்கு குளிர்ச்சி நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அதனால உடம்பு உஷ்ணம் அடையாம இருக்குங்க. இன்னொன்னு நம்ம சந்திரனை பார்த்து சாமி கும்பிட்டு சந்திரன் நில ஒளியில நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சந்திரனோட காந்த சக்திகள் நம்ம மேல இறங்கும். அப்ப நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் சீராகும். அதனால இந்த மாதிரி ரத்த ஓட்ட சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அது சீராயிருங்க. நம்ம சாப்பாடை நில ஒளியில வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுறாங்களா, அப்ப சந்திரனோட ஒளி அந்த சாப்பாட்டுல படுது. அப்ப என்ன ஆகும்னா அந்த சந்திரனோட சக்தி முழு சக்திகளும் அந்த உணவுல நம்மளுக்கு இருக்கும். அதை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு போய் வச்சு சாப்பிட்றதுக்கு பேரு சித்திரன்னம். எங்க ஊர் சைடெல்லாம் நிலா
நிலாச்சோறு சாப்பிடலாம், இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி வாங்கல சாப்பாடு எடுத்துருவாங்க, நிலாச்சோறு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற சூழ்நிலைங்க அந்த மாதிரி நம்ம ஆத்தங்கரையில போய் உட்காந்து கும்மி எல்லாம் பாடி இப்படி எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு முடியாதுங்க. ஆனா இப்ப நம்மளால முடிஞ்சது என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பாட்லக் மாதிரி வைக்கலாம். நம்மளால முடிஞ்ச கலவை சாதத்தை செஞ்சுட்டு போய் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸையும் கொண்டு வர சொல்லிங்க ஒரு பாட்லக் மாதிரி வச்சு மொட்டை மாடியிலயோ இல்லாட்டி பிளே கிரவுண்ட்லயோ உட்காந்து எல்லாரும் சாப்பாடா ஷேர் பண்ணி சாப்பிட்டு சந்திரனை நம்ம வழிபடலாங்க. அதுவும் முடியாட்டிங்க நம்ம குடும்பத்தோட நில ஒளி படுற இடத்துல உட்காந்து குடும்பத்தோட சாப்பிடலாங்க. நான் எப்பவுமே சித்ரா பௌர்ணமி எப்படி கொண்டாடுவாங்கன்னா, முந்தின நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டுங்க, காலைல எந்திரிச்சு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு இல்ல தூய்மையோட உள்ள தூய்மையும் கொண்டு நான் வந்து சாமி கும்பிடுவேங்க. அளவுக்கெல்லாம் மாந்தலை கட்டிங்க, வாசல்லாம் மாக்கோலம் விட்டுங்க, சாமி கும்பிட ஆரம்பிக்கணுங்க. சித்திரகுப்தன் படம் இருந்துச்சுன்னா அதை வச்சு கும்பிடலாங்க. அப்படி இல்லாட்டி நம்ம மானசீகமா சித்திரகுப்தனை மனசுல நினைச்சிட்டு கும்பிடலாங்க. இன்னைக்கு வந்து கிருஷ்ணருக்கும் உகந்த நாள். கிருஷ்ணருக்கு என்னன்னா, ஒரு நாள் சித்திரகுப்தருக்கு வந்து ரொம்ப தலைவலி வந்துருச்சுங்களா. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரா, அவரோட அங்கவஸ்திரத்தை எடுத்து சித்திரகுப்தனோட தலையில கட்டி விட்டாராம். அப்ப அவரோட தலைவலி பறந்து போச்சான். அதனால வந்து நம்ம இன்னைக்கு கிருஷ்ணரை கும்பிடுறது மூலமாவும் நம்ம சித்திரகுப்தனோட அருளை பெறலாம்னு சொல்றாங்க. சித்திரகுப்தனுக்கு வந்து சுண்டல் படைச்சு ஜவ்வரிசி பாயசம் வச்சு சாமி கும்பிடலாங்க. இன்னைக்கு நான் வந்து கொள்ளு லைட்டா உப்பு போட்டு வேக வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன். கொள்ளு எதுக்காக நம்ம சித்திரகுப்தனுக்கு வைக்கிறோம்னா, நம்ம கேது அந்த நவகிரகங்கள்ல கேது இருக்கு இல்லைங்களா, கேதுக்கு உகந்தது வந்து கொள்ளு. கேதுவோட அதிபதியே வந்து இந்த சித்திரகுப்தன் தான். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணங்களை பொறுத்துதான் சித்திரகுப்தன் வந்து நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுவாரு. அதனால நம்ம எண்ணங்களுக்கு அதிபதி வந்து கேது, அந்த கேதுக்கே அதிபதி வந்து இந்த சித்திரகுப்தரை நினைச்சு இன்னைக்கு நான் வந்து கொள்ளு சுண்டல் படைச்சிருக்கேங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில இருந்து விரதம் இருப்பேங்க. சாயங்காலம் நிலாவை பார்த்துங்க நீர் விளாவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். ஏன்னா சந்திரன்கிறது வந்து நீருக்கு அதிபதி. அதனால சாயங்காலம் நிலா வந்ததும் நிலாக்கு நீர் விளாவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடணும். அது கொஞ்ச நேரம் அந்த தண்ணியை நில ஒளியிலேயே வச்சிருந்துங்க. அதை நாமளும் கொஞ்சம் குடிச்சிட்டு வீடெல்லாம் தெளிச்சு விட்டோம்னா நம்ம வீடு ஃபுல்லா மங்களமா இருக்குங்க. முடிஞ்சா நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம். அப்படி இல்லாட்டிங்க நம்ம வீட்லயே சாமி கும்பிட்டா போதுங்க. சாமி கும்பிடும் போது ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி சாமி கும்பிடலாம். அப்படி நம்மளுக்கு சித்திரகுப்தன் சம்பந்தமான எந்த மந்திரமும் தெரியலனா சித்திரகுப்தாய நம அப்படிங்கறதையே நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டே சாமி கும்பிட்டா போதுங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சாமி கிட்ட என்ன வேண்டிக்கணும்னா, நல்ல எண்ணங்களை கொடுந்தா நம்ம வேண்டிக்கணும். ஏன்னா நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயலா வரும். அதனால இப்ப மனசுல நம்ம நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம தப்பா எதுவுமே யோசிக்க மாட்டோம், தீங்கு எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். அதனால எண்ணத்தை வந்து நல்லதா கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கிறது எல்லாமே வந்து நல்லதா வந்து நம்ம செய்வோம். அதனால சித்திரகுப்தன் கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கேட்டுக்கணும்னா, எனக்கு நல்ல எண்ணங்களை கொடுன்னு கேட்கணுங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்து பார்க்குற அறிவு கொடுன்னு கேட்டா மட்டும் போதுங்க. ஏன்னா இதை வந்து சாமி நம்மளுக்கு கொடுத்துட்டாருன்னா நம்ம நல்லது எது கெட்டது எதுன்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு கெடுதல் எதுவும் செய்யாம நம்ம இருந்துக்கலாம் இல்லைங்களா. இன்னொன்னு, நம்ம மனசால வர செயலால வர சொல்லால வர எல்லா பாவங்களையும் நீக்கி கொடு அப்படின்னு நம்ம சாமி கிட்ட கேட்டுக்கணும். அதனால எனக்கு நல்ல எண்ணங்களை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு சாமிக்கு கற்பூரம் காட்டிட்டுங்க, வச்சிருக்கிற கனிகளுக்கு எல்லாத்துக்கும் நீர் விளாவிட்டு பிரசாதத்துக்கும் நீர் விளாவிட்டுங்க சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாங்க. இந்த மாதிரி தான் எப்பவுமே சித்ரா பௌர்ணமி பூஜையை செய்வாங்க. நான் செய்யற பூஜை முறைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல சித்ரா பௌர்ணமியை சிறப்பா கும்பிட்டு சாமியோட அருளை பெறுங்க. இதை மிஸ் பண்ணிடாம கண்டிப்பா எல்லாரும் நீங்க உங்க வீட்டுல சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுங்க. உங்கள் அனைவருக்கும் கடவுளோட அருள் கிடைக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேங்க. நன்றிங்க, வணக்கங்க.